எல்லோருக்கும் வணக்கம். எங்க அம்மா ஆன வழக்கத்துல ஒரு வழக்கம் இல்லைன்னு திட்டிகிட்டே இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு ஐஸ்கிரீம் செய்யற அளவு எங்களுக்கு வழக்கம் வந்துருச்சே. அன்னையர் தின ஸ்பெஷலா நாங்க இன்னைக்கு ஐஸ்கிரீம் செய்ய போறோம். முதல்லையே சொல்லிடுறேன், ஐஸ்கிரீம் செய்ய தெரிஞ்சவங்களும் ஐஸ்கிரீம் செய்யணும்னு நினைக்கிறவங்களும் இந்த வீடியோ பார்க்க வேண்டாம். ஏன்னா நாங்கள் அந்த அளவுக்கு செஞ்சுருக்கோம். கோடைக்காலம் வந்துட்டா போதும் இந்த குட்டி சாத்தங்களை அடக்கவே முடியலை. ஐஸ்கிரீம் செய்கிற வீடியோவை பார்த்துட்டு இதை கலக்கணும், காய்ச்சணும், அரைக்கணும், ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு நம்மளை படுத்துதுங்க. அதை செய்ய தெரிஞ்சவங்கள்ட்ட சொன்னால் கூட பரவாயில்ல, நம்மளே ஒரு அரைகுறை நம்ம செஞ்சால் அதுலேயும் குறையாதான் வரும். ஆனால் அதை சொன்னால் கேட்க மாட்டேதுங்க, செய்யணும் படுத்தி எடுக்குதுங்க. சரி செஞ்சு தருவேன், ஆனால் கேவலமாக இருந்தாலும் சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லணும். வீணாக்காமல் தின்றணும்னு சொல்லிட்டு தான் செஞ்சேன். பாலை காய்ச்சி சீனியை போட்டு ஏற்கனவே தண்ணியில் கலந்து வச்சிருக்க கொஞ்சம் கோதுமை மாவையும் பாலில் போட்டு கிண்டி நல்லா கலக்கிட்டு நல்லா ஆற வச்சுட்டு அதோட சேர்த்து 3 மாம்பழம் 80 ரூபான்னு சொல்லி கடையில் வாங்கிட்டு வந்தேன். அதில் 2 மாம்பழத்தை வெட்டி கொஞ்சோண்டு வெனிலா எசன்ஸும் சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு வீட்டில் தின்னுட்டு கிடந்த பேச்சம்பழ டப்பா, ஐஸ்கிரீம் பானை, டம்ளர் அப்படின்னு அதில் ஊற்றி 4-5 பாதாமையும் துருவி போட்டு அடைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. நாங்கள் வச்சது 11 மணிக்கு. மற்ற நாள்லாம் பார்த்தீங்கன்னா வெயில் மண்டையை பழக்கும். ஆனால் இன்னைக்கு மேகமூட்டமாகவே இருக்குது. தூரல் போடுது நிற்கிது, கரண்ட் நிற்கிது. ஐஸ்கிரீம் வந்துருமான்னு நம்ம பிள்ளைங்களும் போயிட்டு பார்த்து நோண்டி வச்சுட்டு வந்துருச்சுங்க. அதில் வேற எங்கள் அக்கா பொண்ணு சித்தி ரொம்ப கசப்பா இருக்கு சித்தின்னு பயமுறுத்திட்டா. சரி இருடி ஐஸ்கிரீம் வரட்டும்னு மறுநாள் காலையில 7 மணிக்கு தான் எடுத்து பார்த்தா ஐஸ்கிரீம் பார்த்ததுக்கு வரலன்றதான் உண்மை. இன்னொரு டைம் மிக்சியில் அரைச்சிட்டு மறுபடியும் ஃப்ரிட்ஜில் வைக்கணும் போல. ஆனா அதுக்கான நேரமும் பொறுமை நமக்கு இல்ல. சரி இப்படியே தின்றலான்னு நம்ம பிள்ளைங்களுக்கு எடுத்து கொடுத்தா எங்க வைஷ்ணவி பாப்பா இருக்கே வாங்கவே மாட்டுது. அது சொல்லுது பயமா இருக்கா நான் செஞ்சிருக்கிறது. நமக்கு இந்த அவமான தேவைதான். அப்புறமா எங்க அக்கா பொண்ணு வந்து குடு சித்தி வைஷ்ணவி ரொம்ப தான் பண்ணுது, நான் தின்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தின்னாலுங்க. நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கடைசியா ஒண்ணு சொன்னாலுங்க பாருங்க, என் நெஞ்சே வெடிச்சிருச்சு. அதாவது பாலை தனியா காய்ச்சி குடிச்சிட்டு மாம்பழத்தையும் தனியா வெட்டி தின்றுக்கலாமா. லைக் பண்ணுங்க டன்.